வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தில் Vogel's Approximation மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு சம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ சம் பாருங்கள், ஃபைண்ட் தி ஆப்டிமம் சொல்யூஷன் டு தி ஃபாலோயிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் யூஸிங் VAM மெத்தட், அதாவது Vogel's Approximation மெத்தடுங்கிறத யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டேட்டாஸ் கொடுத்துட்டாங்க 7 3 2 2 1 3 3 4 6ங்கிறது வேல்யூஸ் கொடுத்தாச்சு. ஸோ அதோட இது வந்து சப்ளைன்னு எடுத்துங்க, இது டிமாண்டு. ஸோ சப்ளையோட வேல்யூ 2 3 5 அண்ட் டிமாண்டோட வேல்யூ 4 1 5ங்கிறது கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளங்கிறது பேலன்ஸ்டாக இல்லையா நான் செக் பண்ணணும். ஸோ அதுக்கான ஃபார்மெட் வந்து என்னதுன்னா சமேஷன் ஏஐ ஈக்குவல் டு சமேஷன் பிஐங்கிறது. ஸோ சமேஷன் ஏங்கிறது சப்ளை, சமேஷன் பிஐங்கிறது டிமாண்ட். அது ரெண்டோட வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்கான்னு நான் செக் பண்ணணும். ஸோ இதோட வேல்யூஸ் வந்து என்ன இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது. ஸோ 2 + 3 + 5ங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும்? ஓகே, சப்ளை செக் பண்ணுங்கள். 5 3 2 ஆட் பண்ணால் 10 கிடைக்குது. அதே மாதிரி டிமாண்ட் ஆட் பண்ணுறோம். 4 + 1 5 5 + 5 10. ஸோ டிமாண்டும் சப்ளையும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதாவது டிமாண்டுங்கிறது 10, சப்ளைங்கிறதும் 10 இருக்குது. அதனால் நம்ம என்ன எழுதுறோம்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் இஸ் பேலன்ஸ்டுன்னு எழுதிக்கிறோம். ஸோ பேலன்ஸ்னு எழுதிக்கிட்டு ஸோ இதை சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ கொஸ்டினை நான் மறுபடியும் திருப்பி எழுதி வச்சுருக்கேன். 7 3 2 2 1 3 3 4 6ங்கிறது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதோட சப்ளை, இந்த சைடு சப்ளைவும் இந்த சைடு டிமாண்ட் எழுதியிருக்கேன். இப்போ இதை நான் சால்வ் பண்ண போகிறேன். எப்படி சால்வ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த ரோவை எடுத்துக்கணும். இதில் மினிமம் வேல்யூ வந்து என்னது, 2ங்கிறது. இந்த 2 தானே மினிமம் வேல்யூ. அதுக்கு அடுத்த வேல்யூ என்னது, 3. இந்த ரெண்டு வேல்யூஸுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நான் இங்கே எழுதணும். இப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னது, 1ங்களா. அதே மாதிரி இந்த செகண்ட் ரோ எடுத்துங்க. அதில் மினிமம் வேல்யூ வந்து என்னது, 1. அதுக்கு அடுத்த வேல்யூ 2. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னது, 1. அந்த வேல்யூஸை இங்கே எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த டேர்ம்ஸில், அதாவது தேர்ட் ரோவில் மினிமம் வேல்யூங்கிறது 3. அதுக்கு அடுத்த வேல்யூ வந்து 4. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னது, 1. அந்த 1ங்கிறது இங்கே எழுதியாச்சு. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் ரோவை செக் பண்ணுறேன். இந்த ரோவில் வந்து மினிமம் வேல்யூ வந்து 2. அதுக்கு அடுத்த வேல்யூ 3. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னதுன்னா 1. இங்கே எழுதியாச்சு. இந்த செகண்ட் ரோவில் மினிமம் வேல்யூ 1. அதுக்கு அடுத்த வேல்யூ 3. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னது, 2. இங்கே எழுதியாச்சு. இந்த தேர்ட் ரோவில் தேர்ட் காலத்தில் மினிமம் வேல்யூ வந்து என்னது, 2. அதுக்கு அடுத்த வேல்யூ வந்து 3. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னதுன்னா 1. அது இங்கே எழுதியாச்சு. இப்போ நான் எழுதியிருக்க வேல்யூவில் எது மேக்ஸிமம் வேல்யூன்னு செக் பண்ணணும். எது மேக்ஸிமம் வேல்யூ, 2 தானே மேக்ஸிமம் வேல்யூ. அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற இந்த காலத்தை நான் செக் பண்ணிக்கணும். இந்த காலத்தில் எது மினிமம் வேல்யூ, 1 தான் மினிமம் வேல்யூ. அந்த 1ங்கிறத நான் மார்க் பண்ணிவிட்டு, இந்த சைடு என்ன இருக்குது, 3 இருக்குது, இந்த சைடு 1 இருக்குது. இது ரெண்டையும் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ கேன்சல் பண்ணிட்டு 1 உள்ளே கொடுத்துட்றேன். பேலன்ஸ் இது 0 ஆயிரும், இது 2ங்கிறது இருக்கும். ஸோ இது 0 ஆனனால இந்த காலத்தை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு அகெயின் இந்த ஃபஸ்ட் ரோவில் மினிமம் வேல்யூ எது, 2ங்கிறது மினிமம் வேல்யூ. அதுக்கு அடுத்த வேல்யூ 7. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னது, 5. அதை இங்கே எழுதிக்கணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த செகண்ட் ரோவில் செக் பண்ணுங்கள். மினிமம் வேல்யூ 2. அதுக்கு அடுத்த வேல்யூ 3. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னது, 1. இங்கே எழுதியாச்சு. தேர்ட் ரோவில் அதே மாதிரி தான். மினிமம் வேல்யூ 3. அதுக்கு அடுத்த வேல்யூ 6. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னது, 3. அதை இங்கே எழுதியாச்சு. ஸோ அதே மாதிரி இந்த காலத்தை செக் பண்ணுறோம். இந்த காலத்தில் மினிமம் வேல்யூ வந்து 2. அதுக்கு அடுத்த வேல்யூ 3. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 1. இது கேன்சல் பண்ணனால வேல்யூ கிடையாது. இதில் மினிமம் வேல்யூ 2. அதுக்கு அடுத்த வேல்யூ வந்து 3. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 1ங்கிறது எழுதியாச்சு. இதில் மேக்ஸிமம் வேல்யூ எது நான் செக் பண்ணணும். எது மேக்ஸிமம் வேல்யூ, 5 தானே மேக்ஸிமம் வேல்யூ. அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்க ஃபஸ்ட்டு ரோவை எடுத்துக்கணும். அந்த ஃபஸ்ட் ரோவில் எது மினிமம் வேல்யூ, 2 தான் மினிமம் வேல்யூ. அந்த 2ங்கிறத நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே என்ன வேல்யூஸ் இருக்குது, 5 இருக்குது, அங்கே 2 இருக்குது. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணுறேன். இது பேலன்ஸ் 3 இருக்கும், இது 0 ஆயிரும். அந்த 2ங்கிறத நான் உள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இன்க்ளூட் பண்ணிட்டேன்னா என்ன, இது இல்லை, சப்ளை தானே இல்லை. அதனால் இந்த ரோவை நான் கேன்சல் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மறுபடியும் அதே ப்ரொசீஜர். இந்த செகண்ட் ரோவில் மினிமம் வேல்யூ வந்து என்னது, 2. அதுக்கு அடுத்த வேல்யூ 3. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னது, 1ங்களா. அந்த 1 இங்கே எழுதியாச்சு. இதுக்கு வேல்யூ இல்லை, அதனால் கேன்சல்னால ஐஃபன் மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த தேர்டு ரோலையும் அதே மாதிரி மினிமம் வேல்யூ 3. அதுக்கு அடுத்த வேல்யூ 6. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னது, 3. இங்கே எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த காலத்தில் செக் பண்ணும்போது மினிமம் வேல்யூ 3. அதுக்கு அடுத்த வேல்யூ 6. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 3ன்னு எழுதியாச்சு. இது கேன்சல் ஆனதுனால வேல்யூ கிடையாது. இதில் மினிமம் வேல்யூ 2. அதுக்கு அடுத்த வேல்யூ 3. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 1 எழுதியாச்சு. இப்போ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 2 3 இருக்கும். இந்த 2 3லேயே நீங்கள் வேஸ்ட் பண்ணி செக் பண்ணுறீங்க. அதுக்குள்ளே எது மினிமம் வேல்யூ அதில் தான் யூஸ் பண்ணணும். இந்த 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 3ங்கிறது தான் மினிமம் வேல்யூ. அதே மாதிரி இந்த 3 ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா, 6 3 மினிமம் வேல்யூ 3. அதனால் நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோமே, இதுதான் மினிமம் வேல்யூவா. ஸோ இதுக்குள்ளே நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. கேன்சல் பண்ணுறேன், 2 இன்க்ளூட் பண்ணுறேன். இது 0 ஆயிடுது, இது 1 இருக்கும். அதனால் எதை கேன்சல் பண்ணிக்கிறேன்னா, இந்த ரோவை மறுபடியும் கேன்சல் பண்ணிக்கிறேன்.
ஸோ இருக்கிற ரெண்டு வேல்யூவில் மறுபடியும் மினிமம் வேல்யூனா 3 தான் மினிமம் வேல்யூ. இங்கே 4 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். 4ங்கிறது இங்கே இன்க்ளூட் ஆயிரும், இது 0 எடுத்து இங்கே பேலன்ஸ் 1, அதனால் இது கேன்சல் ஆயிரும். இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. ரெண்டையும் கேன்சல் பண்ணி உள்ள 1ங்கிறத இன்க்ளூட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இப்போ எதெல்லாம் வேல்யூ வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த 2ல் இங்கே 2 ஃபிக்ஸ் ஆகிருக்கு, 1ல் 1, 3ல் இந்த 2, அடுத்து இந்த 3ல் 4, அடுத்து இந்த 6ல் 1. ஸோ இதை வந்து நம்ம மறுபடியும் திருப்பி எழுதி வச்சுக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, அந்த அசைன்மெண்ட் ஃபிக்ஸ் ஆனதை இங்கே திருப்பி எழுதிட்டோம். 2க்கு வந்து 2, 1ல் 1, 3ல் வந்து 2, 3ல் 4 அண்டு 6ல் 1ங்கிறத நம்ம திருப்பி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா U1, U2, U3, V1, V2, V3 இந்த 3 வேல்யூஸை நான் கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன செய்கிறேன்னா மேக்ஸிமம் எது அலகேட் ஆகிருக்குன்னு நான் செக் பண்ணுறேன். செக் பண்ணும்போது இதில் சிங்கிள் அலகேஷன் இருக்குது, இதில் டபுள் அலகேஷன் இருக்குது, இதுலேயும் டபுள் அலகேஷன் இருக்குது. ஸோ அந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் 0ன்னு எடுத்துக்கிறீங்க. சப்போஸ் நான் இதை வந்து நான் 0ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோமே. ஸோ இது ஏன்னா இதில் தான் மேக்ஸிமம் அலகேஷன் 230 அலகேட் ஆகிருக்கு, அதனால் இந்த வேல்யூஸ் வந்து நான் 0ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ 0ன்னு எடுத்துக்கிட்டு இப்போ என்னென்ன வேல்யூஸ் கண்டுபிடிக்க முடியும்? இந்த வேல்யூஸ் 0 இருக்கும்போது அலகேட்டட் வேல்யூ பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ Cij is equal to Ui plus Vjங்கிற ஃபார்மெட்டு. இப்போCijனா அலகேஷன் செல்லை பேஸ் பண்ணி தான் நான் சால்வ் பண்ண முடியும். அலகேட்டட் செல் வந்து எதுன்னு பாருங்கள், இந்த செல் அலகேட்டட். அப்போ இது வந்து என்னது C21ங்கிறதா? சரி, C22 இந்த வேல்யூஸு. ஸோ C22 is equal to U2 plus V2ங்கிற ஃபார்மெட்டு. C22ஓட வேல்யூஸ் வந்து 1, V2ஓட வேல்யூ 0 ஈக்குவல் டு U2ஓட வேல்யூ 0, V2ஓட ஆன்சர் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? 1ங்கிறது கிடச்சிருமா? அப்போ V2 is equal to 1ங்கிறது கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூஸை இங்கே யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த டேர்ம்ஸும் கிடைக்கும் பாருங்கள். இது வந்து என்னது? C23ங்கிற வேல்யூ ஈக்குவல் டு U2 plus V3ங்கிற ஃபார்மெட்டா. ஸோ C23ஓட வேல்யூ வந்து என்ன இருக்குது? 3ங்கிறது இருக்குது, ஈக்குவல் டு U2ங்கிறது 0 ப்ளஸ் V3ங்கிற ஃபார்மெட்டு. அப்போ V3ஓட ஆன்சர் வந்து என்ன கிடைக்கிது? 3ங்கிறது கிடைக்குதுங்களா? ஸோ அதோட ஆன்சர் 3ங்கிறது எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இதோட ஆன்சர் எனக்கு தெரியும்னால இந்த வேல்யூஸை கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ அந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் எந்த ஃபார்மெட் யூஸ் பண்ணிக்கிறேன்னா C33 ஈக்குவல் டு U3 ப்ளஸ் V3ங்கிற ஃபார்மெட் யூஸ் பண்ணிக்கிறேன். C33ஓட ஆன்சர் வந்து என்ன இருக்குது? 6 இருக்குது, ஈக்குவல் டு U3ங்கிறது நமக்கு தெரியாது, ப்ளஸ் V3ங்கிறது என்ன ஆன்சர் தெரியும்? 3ங்கிறது நமக்கு தெரியுமா? இந்த வேல்யூஸை ரெண்டு சைடு கொடுத்தீங்கன்னா U3ங்கிறது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 3ங்கிறது நமக்கு ஆன்சர் கிடைக்குமா? அப்போ U3ஓட ஆன்சர் நமக்கு 3ங்கிறதுக்கு தெரிஞ்சிருச்சு. U3 தெரிஞ்சிருச்சுன்னா அதை பேஸ் பண்ணி நான் என்ன கண்டுபிடிக்கலாம்? V1ங்கிறது கண்டுபிடிக்க முடியுமா? அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு C31 ஈக்குவல் டு U3 ப்ளஸ் V1ங்கிற ஃபார்மெட் யூஸ் பண்ணிக்கங்க. C31ஓட ஆன்சர் வந்து 3 ஈக்குவல் டு U3ஓட ஆன்சர் வந்து என்னது? 3யா ப்ளஸ் V1ங்கிற ஃபார்மெட்டு. இந்த டேர்ம்ஸ் கொண்டு வந்தால் மைனஸில் வரும். அப்போ V1ங்கிறது என்ன கிடைக்கும்? 0ங்கிறது கிடைக்குமா? அப்போ V1ஓட ஆன்சர் 0. ஸோ புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த டேர்ம்ஸோட ஆன்சர் பேஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? U2ஓட ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? ஓகே, இப்போ C13 எடுத்துக்கிறேன், ஈக்குவல் டு U1 ப்ளஸ் V3ங்கிற ஃபார்மெட்டா. C13ஓட ஆன்சர் வந்து 2 ஈக்குவல் டு U1ஓட ஆன்சர் வந்து நமக்கு தெரியாது, ப்ளஸ் V3ஓட ஆன்சர் 3ங்கிற ஃபார்மெட்டா. இந்த டேர்ம்ஸும் சரி கொண்டு வந்துருங்க. அப்போ U1ங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும்? -1ங்கிறது கிடைக்கும். அந்த -1 இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறீங்க. இப்போ எல்லா வேலையும் கண்டுபிடிச்சாச்சா? U1 கண்டுபிடிச்சாச்சு, U2 கண்டுபிடிச்சாச்சு, U3 கண்டுபிடிச்சாச்சு, V கண்டுபிடிச்சாச்சு, V1 கண்டுபிடிச்சாச்சு, V2 கண்டுபிடிச்சாச்சு, V3 கண்டுபிடிச்சாச்சு. இந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி என்ன செய்கிறேன்னா நமக்கு தேவையான ஃபார்மெட்டே வந்து எப்படி இருக்குன்னா ∆ij ≥ 0 இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் தான் ஆப்டிமம் சொல்யூஷன் எழுத முடியும். அதனால் இந்த ஃபார்மெட்டை நான் கண்டுபிடிக்க போகிறேன், அதுவும் இந்த டேபிள் வேல்யூஸை பேஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ கவனிங்க. ஸோ ∆ij கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து என்னென்னா Cij மைனஸு Ui ப்ளஸ் Vjங்கிறது ஃபார்மெட்டு. ஸோ இந்த ஃபார்முலாவை நான் எப்படி யூஸ் பண்ணேன்னா அலகேட்டட் செல்லை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, அன்அலகேட்டட் செல்லை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். அலகேட்டட் செல்லை பேஸ் பண்ணி தான் U1, U2, U3, V1, V2, V3 கண்டுபிடிச்சோம். மீதி இருக்க அன்அலகேட்டட் செல்லை யூஸ் பண்ணி ∆ijங்கிறது கண்டுபிடிக்கிறேன். ஸோ அன்அலகேட்டட் செல்லுங்கிறது எது? ஃபஸ்ட்டு ∆11 ஏன்னா ஃபஸ்ட்டு செல்லுங்கிறதே அன்அலகேட்டட் செல்லு, ஈக்குவல் டு C11 மைனஸு அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்க U1 V1ங்கிற ஃபார்மெட்டா. ஸோ U1 ப்ளஸ் V1ங்கிற ஃபார்மெட்டை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ C1ஓட ஆன்சர் வந்து என்ன இருக்குது? 7 மைனஸ் U1ஓட ஆன்சர் வந்து என்ன இருக்குது? -1 ப்ளஸ் V1ங்கிறது 0ங்கிற ஃபார்மெட் இருக்குங்களா? அப்போ 7 மைனஸ் இட்டு மைனஸு ப்ளஸ் 1, அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்? 8ங்கிறது கிடைக்குமா? ஸோ ∆11ங்கிறது 8 இஸ் அ பாசிட்டிவ், ∆11ங்கிறது 8 இஸ் அ பாசிட்டிவ் வேல்யூங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா ∆12ங்கிறது கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா அதுவும் அன்அலகேட்டட் செல்லு. ஸோ ∆12 ஈக்குவல் டு
C12 மைனஸு U1 ப்ளஸ்ஸு V2ங்கிற ஃபார்மெட்டா அதோட ஆன்சர் வந்து 3 மைனஸு U1ங்கிறது -1 ப்ளஸ்ஸு 1ங்கிறதா அப்போ 3 இது ரெண்டுமே என்ன ஆயிரும் -1 + 1 0 ஆயிரும் அப்போ கிடைக்கிற ஆன்சர் வந்து என்ன கிடைக்கிது 3ங்கிறது கிடைக்கிது ஸோ 3ங்கிறது ஆல்வேஸ் பாசிட்டிவ் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த டேர்ம்ஸு ஸோ டெல்லு 21ங்கிறது கண்டுபிடிக்கிறீங்க ஸோ del 21 கண்டுபிடிக்கிறதுக்கு C21 மைனஸ் U2 ப்ளஸ் V1ங்கிற ஃபார்மெட்டுங்களா ஸோ அதோட ஆன்சர் வந்து 2 மைனஸு U2ஓட ஆன்சர் வந்து 0 ப்ளஸ்ஸு V1ஓட ஆன்சரும் 0 ஸோ கிடைக்கிற ஆன்சர் 2 ஸோ அந்த வேல்யூஸும் நமக்கு பாசிட்டிவ் வேல்யூவாக கிடச்சிருச்சு ஓகேவா நெக்ஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா அடுத்தது அன்அலோகேட்டட் செல் வந்து எது டெல்லு 3 2ங்கிறது தான் அன்அலோகேட்டட் செல்லு ஸோ அதுக்கும் அதே ஃபார்மெட்டு என்ன ஃபார்மெட்டு C32 மைனஸு U3 ப்ளஸ்ஸு V2ங்கிற ஃபார்மெட்டுங்களா ஸோ C32ஓட வேல்யூ வந்து என்னது 4 மைனஸு U3ஓட ஆன்சர் வந்து 3 V2ஓட ஆன்சர் என்னது +1ங்கிற ஃபார்மெட்டுங்களா அப்போ 4 - 4ங்கிறது 0ங்கிறது கிடைக்கும் இப்போ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும் இதோட ஆன்சர் 0 பாசிட்டிவ் வேல்யூ பாசிட்டிவ் கிடையாது இஸ் நியூட்ரல் வேல்யூ ஆனால் நெகட்டிவ் கிடையாது இதோட ஆன்சர் வந்து 2 இதோட ஆன்சர் வந்து 3 நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இதோட ஆன்சர் 8 ஸோ எல்லா ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு பாசிட்டிவாக கிடச்சிருக்கு ஸோ பாசிட்டிவாக கிடச்சனால del ij greater than or equal to 0ங்கிற ஃபார்மெட் எழுதிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா ஆப்டிமம் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் ஸோ ஆப்டிமம் சொல்யூஷனுங்கிறது நான் கண்டுபிடிக்கிறேன் ஆப்டிமம் சொல்யூஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த அலோகேட்டட் செல் இருக்குது பார்த்தீங்களா இந்த செல்லில் என்னென்ன வேல்யூஸ்லாம் அலோகேட் ஆகிருக்கோ அது எல்லா வேல்யூஸும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஸோ அப்போ செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன அலோகேட் ஆகிருக்கு 2 × 2 இந்த 2 × 2 ப்ளஸ்ஸு 1 × 1 ப்ளஸ்ஸு 3 × 2 ப்ளஸ்ஸு 3 × 4 ப்ளஸ்ஸு 6 × 1 இது எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுத போகிறேன் ஓகேங்களா ஸோ 2 × 2ங்கிறது எவ்வளோ கிடைக்கும் 4 கிடைக்கும் ப்ளஸ்ஸு 1 × 1 1 ப்ளஸ்ஸு 3 × 2ங்கிறது 6 ப்ளஸ்ஸு 3 × 4ங்கிறது 12 ப்ளஸ் 6 × 1ங்கிறது 6 இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் ஸோ 12 + 6 18 + 6ங்கிறது 24 25 29ங்கிறது கிடைக்கும் ஸோ 29ங்கிறது தான் இந்த கொஷினோட ஆப்டிமம் சொல்யூஷனோட வேல்யூ ஸோ சம் புரியுதான்னு பாருங்கள் ஸோ சிம்பிளான சம் தான் இதுதான் Vogel's Approximation பேஸ் மெத்தடை யூஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுறோம் ரொம்ப சிம்பிளான மெத்தடு ப்ராப்ளத்தை பாருங்கள் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்